12 இருந்த சனி 7.5 சனியில் இது ஜென்ம சனி. வயிறு, முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை, கால், பாதம், முட்டுக்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடையும், லாபம் ஏற்படும், அசையாமச பொருள் சேர்க்கை ஏற்படும். ஜென்ம சனி உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, சனி விருந்தாளியா. உடற்பயிற்சி செய்யலைன்னா எல்லாமே நெகட்டிவ் தான். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. தோப்பு கரணம் போடுறது அதிக உடற்பயிற்சி, 40 நிமிஷம் மேலே உடற்பயிற்சி தூக்கத்தில் கூட செய்யணும். வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் டிரைவர் கண்ணை செஞ்சிருவார். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். உங்கள் ராசியில் இருந்த சனி 2ஆம் இடத்துக்கு போகிறார். கடைசி 2.5 வருஷம் 7.5 சனியில் இருக்கிறீங்க என்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அனுமனை போட்டுக்கணும். ஏன்னா Presenting sponsor Tamil Matrimony and Lalita Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இறுதியான ராசி மீன ராசிக்காரர்கள். 12 இருந்த சனி 7.5 சனியில் இது ஜென்ம சனி. வயிறு, முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை, கால், பாதம், முட்டுக்கள், வாகனங்கள் சிறிது கவனம். கழிவை சரியாக போக வைத்து விட்டால் மீனத்துக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. நிறைய நீர்க்காய், நிறைய ஃபைபர், நிறைய பழங்கள், வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டே இருக்கணும். கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும். உணவு தான் மீனத்துக்கு. மற்றபடி பிள்ளைகளுடன் கோபதாபங்கள் வேண்டாம். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஜென்ம சனியில் குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப முக்கியம். நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் ஆஞ்சநேயரை பிடித்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி மாதத்துக்கு ஒரு முறை, நவகிரகத்தில் இல்லை தட்சிணாமூர்த்தி என்று சிவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுவது விசேஷம். சிவாலயங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுவது அற்புதமான அமைப்பு. அபிஷேகம், ஆராதனை, மற்றபடி ஏற்றம், லாபம், அனுகூலம், எடுத்த காரிய ஜெயம், குடும்பத்தில் பிள்ளைகள் வாகனம், பிள்ளைகள் பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய தொழில், அதில் மட்டும்தான் கவனம். உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடையும், லாபம் ஏற்படும், அசையாமச பொருள் சேர்க்கை ஏற்படும். ஜென்ம சனி உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, சனி விருந்தாளியா. சனி நட்பு வீட்டுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவருக்கு நண்பேண்டா. அதனால எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய அனுகூலம் எல்லாமே ஏற்படும். தொழிலில் அதீதமான முன்னேற்றம், எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கு. உடற்பயிற்சி செய்யலைன்னா எல்லாமே நெகட்டிவ் தான். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. தோப்பு கரணம் போடுறது அதிக உடற்பயிற்சி, 40 நிமிஷம் மேலே உடற்பயிற்சி தூக்கத்தில் கூட செய்யணும். கண்டிப்பாக இரவுக்குள்ளே செய்யணும். 24 மணி நேரத்தில் 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஸ்ட்ரெச்சிங் கிச்சிங் எல்லாம் ஒதுக்கி செய்யலைன்னா டிப்ரெஷன் வந்துடும். எல்லாத்துலேயும் மாட்டிப்பீங்க. யார்? மீனராசிக்காரங்க தான். அதனால் தயவுசெய்து நிறைய நல்லது நடக்க போகுது. 5ஆம் இடத்தில் வேற குரு வரப்போகிறார். 7.5 சனியில் ஜன்மத்தில் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய சனி நல்லது பண்ணக்கூடிய காலகட்டம். ராகு வேறு டிசம்பரிலிருந்து 11ஆம் இடத்துக்கு வரார். அதெல்லாம் பார்த்துக்கணும் எல்லா விதத்திலும். அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 குழந்தைகள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் படிக்க வேண்டும். மீனராசிக்காரர்களை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களும் அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிப்பது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக பெறக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் காணப்படுவது மிக மிக சந்தோஷமான இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் உடற்பயிற்சியில் நான் முதல்வனாளா என்று சொல்லிக்கொள்ள இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் வராது. உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மன அழுத்தம் வரும். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் நம்பரை இப்பொழுதே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக உதவும். எனவே உடற்பயிற்சி செய்தால் உங்களால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், மற்றவர்கள் உங்களை பின்பற்றுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் பரிகாரம் குலதெய்வம், அடுத்த பரிகாரம் உடற்பயிற்சி, அதுக்கு அடுத்ததான் நான் சொல்லிய எளிய வகை பரிகாரம் என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு வாக்கியத்தின்படி 6/3/2026 அன்று ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் என்னென்ன பலன்கள், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் சொன்னோம்.
மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன் சொல்றச்சு எங்களுக்கு அது பொருந்துது. வாக்கியப்படி திருநள்ளாறுல கொச்சனூர்லலாம் 6/3/2026 அன்னைக்கு தான் சனி பயிற்சி. எங்கள் மனசில் அதுவே பட்டுடுச்சு. ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றினாலும் வாக்கியப்படி உங்களுக்கு சொல்லலாம் இல்லையான்னு. ஸோ அதனால் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து திருக்கணிதத்தின்படி பலன்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குன்னா இதை பார்க்காது. வாக்கியத்தின்படி பின்பற்றுபவர்கள், வாக்கியம் அவர்களோட வாழ்க்கையில் ஒன்றாக இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பதிவு என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சனி பயிற்சியில் ரொம்ப நாளுக்கு பிறகு, எப்பவுமே 2.5 ஆண்டுகள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடியது தான் இந்த சனிப்பெயர்ச்சி என்பதனால். சனிப்பெயர்ச்சின்னா ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷம், பயம், ஒரு படபடப்பெல்லாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் வராரு, மேஷ ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது, கடக ராசிக்காரங்களுக்கு சனி விலகுது, அஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி உள்ளே வருது. ஏற்கனவே அங்கே கேது இருக்குது டிசம்பர் வரைக்கும், 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7இல் சனி வருகிறார், 6இல் இருந்த சனி கண்ட சனியாக வருகிறார். துலாத்துக்கு இது வரைக்கும் உபத்திரம் கொடுத்திருந்த எல்லா விஷயமும் மாறி 5இல் இருந்த சனி 6க்கு போய் நன்மைகள் தரப்போகிறார். விருச்சகத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பூர்வ புண்ணியத்தில் போய் நிற்க போகிறார் 5ஆம் இடத்தில். தனுசுக்கு பல நன்மைகள் பல சந்தோஷங்கள் கொடுத்திருந்தாலும் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக 4இல் போய் நிற்க போகிறார். மகரத்துக்கு 7.5 சனி எல்லா சனியும் முடிஞ்சு அப்பாடான்னு மூச்சு விடுற மாதிரி தெம்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனாலும் 2இல் ராகு 8இல் கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வருஷம் எண்டில் ராகு உங்கள் ராசிக்கு வராரு, 7ஆம் இடத்துல கேது வருவார், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சனி மட்டும் பயிற்சி கிடையாதுல்ல, மற்ற கோள்கள்லாம் பார்க்கணும். மகரத்துக்கு குருவானவர் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ எல்லாம் சுபகாரியங்கள்லாம் ஏற்கனவே 7.5 சனி விலகிட்டு சுபகாரியம்லாம் மகரத்துக்கு நல்லா வந்துடும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி, சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக இருக்கக்கூடிய மீனராசி அவருடைய நட்பு வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நட்பு வீட்டில் இருந்து உலகத்துக்கு நல்லது நிறைய பண்ணாலும் நியாயவான், தர்மவான். அதோட குரு பயிற்சிக்கு பிறகு கடகத்துக்கு வரக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக மீனத்தை பார்க்க போகிறார், அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறார். இதெல்லாம் வச்சு தான் எப்படி இந்த பலன்கள் வாக்கியப்படி வருவதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த வருட கடைசியில் ராகு கேது பயிற்சி வருகிறது. அதில் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு, கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாக போகிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் மாதிரியான மற்ற கிரக பயிற்சிகள், இப்படி எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் இந்த சனி பயிற்சி பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலக அளவில் இயற்கை சீற்றமும் தொற்றுநோய் உபத்திரமும் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள், எல்லை பகுதியில் பெரிய பாதிப்புகள், தீவிரவாத தாக்குதல்கள், நாட்டை கபலீகரம் செய்யக்கூடியது. அண்டை நாட்டுகள் எப்படி அமெரிக்கா சத்தம் இல்லாமல் பிடிச்சது இல்லை வெனிசுலாவை, அதுபோல அதாவது பலமானவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். அது எல்லா இடத்துலையும் இப்போ நடக்கும். தொழில் மட்டும் இல்லை, நாடு பிடிக்கிறது இல்லை, மக்களே அதுக்கு ஒத்துப்பாங்க. தங்கள் வலிமை மிக்க கனிமங்கள் மற்ற விஷயம்லாம் போனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எத்தனை காலம் தான் உள்நாட்டு சண்டை சச்சரவு, இந்த போதை பொருட்கள், இந்த மெக்சிகோ, இதெல்லாம் எல்லாமே ஒழித்து கட்டப்படும். போதை கீத சனி வராருல, குரு வீட்டுக்கு வராருல, போதை பழக்கத்துக்கெல்லாம் உலகம் முழுவதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதனால் அந்த போதை பழக்கத்திலே பெரிய பணத்தை செலுத்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள். அவர்கள் தங்களுடைய கார்ட்டனின் மூலியமாக எதிர்ப்பார்கள், நிறைய செலவு செய்வார்கள், மக்களுக்கு திக்குமுக்காடு செய்வார்கள். மத கலவரங்கள், இன மோதல்கள், பெரும் தலைவர்கள், பிரபலங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடியது, தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்படக்கூடியது, பக்கத்து நாடுகள் மூலியமாக அதிபர்கள் கொல்லப்படுவது, நீண்ட நாட்களாக தலைமுறையாக இருக்கக்கூடிய மன்னர்கள் வாரிசுகள்
அதிபர்கள் என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆபத்து எல்லாமே இருக்கும். உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு, எல்லைப்பகுதி பாதுகாப்பு, தலைவர்கள் பாதுகாப்பு, பிரபலங்களின் பாதுகாப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கணக்குப்படி 2031 வரைக்குமே இருக்கும். நம்ம சொல்லின்னு தான் இருக்கும். தங்கம் 52 ரூபாயில் இருக்கிறச்ச சொல்லியாச்சு. 180 ரூபா வரைக்கும் போச்சு. 50 ரூபா எங்கே இருக்குது, 180 ரூபா எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 130 ரூபா அதிகம். 1 கிலோ தங்கம் வச்சுருந்தா 1,30,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். 1,28,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். வித்துட்டிங்களா? வித்துடணும். எப்பவுமே பெரிய ப்ராஃபிட் வரணும், வித்துடணும். பேராசைப்படக்கூடாது. இந்த சமயத்தில் நான் பேசுறச்ச கூட 160 ரூபா வித்துட்டு லாபத்தெல்லாம் எடுத்துடணும். அசல்ல அப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து அதே நகையை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்க நகை நிறைய பேர் சொல்லுவாங்க, உட்கார்ந்த இடத்துல சொல்லுவாங்க, இவ்வளோ குறையும் அவ்வளோ குறையும், செயற்கை தங்கம் வரும், அந்த தங்கம் வரும். நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடித்த முறை அமெரிக்கா கண்டுபிடித்துருவாங்க. தங்கம் தான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோ. 2028 2031 வரைக்கும் எப்பவுமே முதலீடை சேஃப்டி பண்ணிட்டு அசல்ல திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். வந்துக்கினே இருக்கணும், வரணும். போட்டது 52 ரூபா, 180 ரூபா வந்தது, 160 ரூபா வந்தது, வித்துட்டு வர வேண்டியதானே. 160 ரூபான்னா கூட எவ்வளோ, 52 மைனஸ் பண்ணிட்டா 108 ரூபா ப்ராஃபிட். 1 கிலோ வாங்கியிருந்தா எவ்வளோ, கிட்டத்தட்ட 1,08,00,000 ரூபா ப்ராஃபிட் வரும். அதை வேற நல்ல விஷயத்துக்கு முதலீடு பண்ணிட்டு திருப்பி 52 ரூபாவை வேற ஏதாவது முதலீடு பண்ணு. தங்கத்தை முதலீடு பண்ணுங்க, வேற எதுல வேணுமோ பண்ணிக்க. இப்படிதான் பண்ணணும். கிடைச்சது இல்லை, திருப்பி அதிகமாக விலை இருக்கிறச்ச போய் வாங்கிறது. அப்புறம் செல்வி சொன்னாருன்னு வாங்கினேன். இப்போ வாங்கினா கூட லாங் டைம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரே நாளில் வராதுன்னு நான் அன்னிலேருந்து சொல்கிறது தான். ஸ்திரமே இருக்காது. 2031 வரைக்கும் தங்கம் தான் கரெக்டாக இருக்கும். என்ன டெக்னாலஜி வந்தாலும் தங்கத்துக்கு மதிப்பு உண்டு. அதனால் பயப்படாது. அதனால் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் நிறைய புலிகள்லாம் சூறப்புலிகள்லாம் எதோ சொல்லுவாங்க. காசா பணமா சொல்லிட்டு போகிறது தானே. கேட்டால் பெரிய முதன்மையான முதலீட்டாளர்கள்லாம் சொல்லுவாங்க, எப்படி நம்மளுடைய பண்டைய கலாச்சார மரபுபடி மரபு அரிசிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சாமை, விறகு, தூய மல்லி, அந்த மல்லி எல்லாம் உயிர் வந்ததோ, தங்கம் எந்த காலத்திலிருந்து இருக்கிறதோ, மன்னர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கம் எப்பொழுதுமே போற்றுதலுக்குரியதாக தான் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்க. Presenting sponsor Tamil Matrimony and Lalita Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.